ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் இது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 16.9ங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி 16.9 தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே மீடியாவை வந்து கிளிக் பண்ணிங்க. மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து இல்லைனா நீங்கள் எடிட் பண்ண வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இது வந்து மூவாக இருக்குது. இது நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஈக்குவல்ட்டை வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா அப்படியே வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் ஒரு 20 செகண்டுக்கு வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து 30 செகண்டுனால் நீங்கள் 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிங்க. ஸோ நான் 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி ஆல் கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா போய் பாருங்கள். அது என்னடா ஆல் கலர் இமேஜ்னா அந்த இதுதான். இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கிங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து லைட்டன்னு இருக்கும், லைட்டன் கொடுத்து பாருங்கள். அப்படி எது நல்லா இருக்கோ அதை பாருங்கள். ஸோ ஓவர்லே வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து நான் ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து விட்டுக்கிறேன். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி வீடியோ லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ லேயர் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுங்க. ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணி விட்டோன்னே கலர் கொஞ்சம் டிமான மாதிரி தெரியும். நீங்கள் இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு நடுவில் இருக்கிறத கடைசியாக இருக்கிறத பாதி ஏற்றிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு ஓவரால் இமேஜை வந்து பல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இதையும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க, அதையும் வந்து இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி கலர் டெக்ஸ்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் வந்து ஃப்ளோட்டிங்னு இருக்கும், ஃப்ளோட்டிங்கை கொடுத்துட்டு இதையும் வந்து வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து சவுண்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நான் அந்த சவுண்டை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.